ஷாலோம். இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நன்மையான வேளையிலும் கூட நன்மையான தலைப்பு, ஆசீர்வாதம் பெற வழி. இந்த உலகத்தில் எனக்கு அன்பானவர்களே, மக்களுடைய யோசனை உலகத்தில் வாழ்ந்து சாதிக்க வேண்டும் என்று சொல்லி பல வழிகளிலே பணங்களை சம்பாதிக்கிறார்கள். அது அனித்தியமான உலக வாழ்க்கையில் அனித்தியமான காரியங்களில் ஈடுபட்டு பணங்களை சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அது எதை குறிக்கிறது? நிலையான ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம். உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? வாழ்க்கையில் கண்ணீர், துக்கம், வேதனை, பாடுகள் முதல்ல கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பசுத்த வேதாகமத்தில் நிலையான நிரந்தரமான ஆசீர்வாதம் பெற்ற ஒரு தேவ பக்தன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சிநேகிதன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வேதவசனம் வாசிக்கிற பாருங்கள். ஆதியாகமம் 26 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நிரந்தரமான நிலையான அசைக்க முடியாத பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்தேன் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? துக்கம் மாற வேண்டுமா? தரித்திரம் மாற வேண்டுமா? சாபம் மாற வேண்டுமா? நிலையான ஆசீர்வாதத்திற்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய நியமங்களை கை கொண்டு கர்த்தர் சொன்னபடி நம்முடைய இருதயத்தில் தாழ்நாவை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடி செய்யும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பனி போல மேலே இறங்கி வரும். இவ்வளவு மகிமையான காரியம் பார்த்தீங்களா? அப்போ துக்கம் போய்விடும், வறுமை போய்விடும், சாபம் போய்விடும். நீ மகிழ்ச்சியா இருப்பாய், சந்தோஷமா இருப்பாய். ஆகவே ஆதியாகமம் 26 கீழ்ப்படியும் போது உங்களையும் ஆபிரகாமை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களை மாற்றும், துக்கங்களை மாற்றும், வறுமையை மாற்றும், கஷ்டங்களை மாற்றும், கடன் பிரச்சனையை மாற்றும். நிலையான நிரந்தரமான ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.